வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டே நம்ம 3 ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருக்கோம். இது 4வது ஃபேக்டரைசேஷன் எக்ஸாம்பிள்ஸ், 4th எக்ஸாம்பிள்ஸ். 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருந்தா இது கொஞ்சம் புரியும். அதனால் ஃபஸ்ட் நீங்கள் அந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து x² minus 10x plus 10x minus 24 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ x² minus 10x minus 24, இதில் லாஸ்ட்டாக உள்ளதை நம்ம எழுதணும், அதனால் நான் எழுதிடுறேன் -24. ஸோ அடுத்து பக்கத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த -10 அப்படிங்கிற நம்பர் எழுதணும் இல்லைங்களா, அதனால் -10 அப்படிங்கிற நம்பரை இதில் எழுதிடுவோம். அடுத்து இந்த 24க்கு முன்னாடி உள்ள நம்பரை மேலே எழுதிக்கிறணும், மைனஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறணும். ஏன்னா கழிச்சு 10 வரணும், 10 வரணும், ரைட். இப்போ முதல்ல நம்ம 24க்கான லிஸ்ட் எடுத்துருவோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 24 வருது அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துருவோம். அப்போது என்னென்ன டேபிள் வருது அப்படிங்கிறத எழுதுங்க. 1 டேபிளில் ஃபஸ்ட்டு 1 × 24, அடுத்து 2 டேபிளில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், 2 × 12. இந்த அடுத்த டேபிள் 3 டேபிளில் பார்ப்போம், 3 × 8, 3 8 are 24. அடுத்து 4 6 are 24, அதனால் 4 × 6 எடுக்கணும். அப்புறம் 6 × 4 வரும், அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் எழுதிட்டுருக்கனால அது தேவையில்லை. ஸோ அப்போ நமக்கு வந்து 4 லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 4 நம்பர் இருக்குது. இதில் எதை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கழிச்சா 10 வரணும் இல்லைங்களா, அதனால் ஒவ்வொன்றையும் கழிச்சு பார்ப்போம். 1 24க்கு கழிச்சோம்னா 23, இங்கே 10. ஸோ இங்கேயே நமக்கு செகண்ட்லேயே 10 வந்ததுனால அந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்பர் 2 and 12. இப்போ சைன் போடுறதா ரொம்ப முக்கியம். அந்த சைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 10க்கு முன்னாடி உள்ள மைனஸ் அப்படிங்கிற சைனை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். நமக்கு என்ன சைன் வேணுமோ அதை பெரிய நம்பரில் போட்டுக்கிறணும். ஸோ அதனால் பெரிய நம்பரில் நம்ம என்ன சைன் போடணும் அப்படின்னா 10க்கு முன்னாடி உள்ள இந்த மைனஸ் சைன் அப்படிங்கிறத பெரிய நம்பர்லேயும், அதுக்கு ஆப்போசிட் சைனை இந்த பக்கம் போடணும், ப்ளஸ். ரைட்டுங்களா, இந்த பக்கம் மைனஸ் போட்டால் இந்த பக்கம் ப்ளஸ் போட்டுருணும். இதுதான் சப்ட்ராக்ஷன் சம்முக்கான கரெக்டான இது. ஸோ இப்போ வாங்க ஆன்சர் எழுதுவோம். எக்ஸு ப்ளஸ் இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும், புரிஞ்சவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் x + 2, செகண்ட் நம்பர் -12ங்கிறதுனால x - 12. இதுதாங்க ஃபேக்டரைசேஷன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அடுத்த வீடியோவில் இன்னொரு டைப் பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.